இந்த சம்மருக்கு சென்னையில் ஒன் டே ட்ரிப் போகிறதுக்கான சூப்பரான பிளேஸ் பார்க்கலாம். இது ஃபிஷ் அக்வேரியம் தான். இங்கே வந்து மெர்மரைன் ஷோ இருக்குது, ஜெல்லி ஃபிஷ் இருக்குது, டனல் அக்வேரியம், ஸ்டார் ஃபிஷ்லாம் கையிலேயே தொட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விஜிபோட மெரைன் கிங்டம். என்ட்ரன்ஸில் உள்ள நுழையும் போதே ஆட்டோமேட்டிக் டோர் அழகாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனோன்னா இங்கே ஃபுல்லாக டிக்கெட் கவுண்டர் இருக்குது. பக்கத்துலேயே ஒரு டெலிஃபோன் பூத் ஃபுல்லாக கலர் கலரான ஃபிஷ் நிறைய இருக்குது. அந்த டெலிஃபோன் பூத்தில் இந்த கலர் கலரான ஃபிஷ் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இதனோட டிக்கெட் அடல்ட்டுக்கு எவ்வளோ, சைல்டுக்கு எவ்வளோன்னு சொல்லி வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இங்கே உள்ளே போயிட்டு வரத்துக்கு டைம் லிமிட்லாம் கிடையாது. நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் சுற்றி பார்த்துட்டு வரலாம். உள்ளே போகும்போதே விஆர் ஜூன் இருந்தது, ஆனால் அது ஒவ்வொருத்தருக்கும் தனியாக பே பண்ணி போகிற மாதிரி இருக்குது. உள்ளே நுழையும் போதே இந்த மாதிரி அழகாக ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை மேலேருந்து பார்க்கறதுக்கு வியூ சூப்பராக இருக்குது. இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய இடத்துல நின்று ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் நிறைய எடுத்தோம். ஃபர்ஸ்டே ரொம்ப கலர் கலரான இந்த ஆரஞ்சு கலர் ஃபிஷ் இருந்தது. இந்த ஃபிஷ்ஷை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா கையில் தொட்டு பார்க்குற அளவுக்கு தான் நிறைய மீன் மேலேயே இருக்குது. நாங்கள் கரெக்டாக உள்ளே போகும்போது மெர்மைட் ஷோக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் தான் இந்த ஷோ நடக்குது. டைம் போனது தெரில, ஒரு 15 மினிட்ஸ் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சுற்றி பார்க்கலாம். அதனால நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டோம். இந்த மெர்மைட் ஷோ ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். இந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது. இதுக்குள்ளே பெரிய பெரிய ஃபிஷ் எல்லாம் கூட இருந்தது. அதை கிராஸ் ஆகி போகும்போது பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மெர்மைடை சுற்றிட்டு அதே மாதிரி ஃபிஷ் எப்படி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்க. இதுலேயே ஷார்க் இருக்குது, இன்னும் நிறைய பெரிய பெரிய ஃபிஷ்ஷெல்லாம் அழகழகாக இருந்துச்சு. எங்கள் பசங்கள்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்கறனால அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக ரொம்ப சூப்பராக பார்த்துட்டு இருந்தாங்க ஜாலியாக. இது எல்லாத்தையும் எவ்வளோ கூட்டமாக போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த ஃபிஷ் எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. தண்ணியும் நல்லா கடல் கொடி இருக்க மாதிரி உள்ள செட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு நாங்கள் அண்டர் வாட்டரோட டனல் அக்வேரியம்க்கு தான் போகிறோம். இதுக்குள்ளே நம்ம போகும்போது மேலே கிளாஸில் நிறைய ஃபிஷ்ஷெல்லாம் இருக்குது. நம்ம உள்ள கடலுக்கடி இருந்து பார்க்குற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்மளை சுற்றியும் தண்ணிக்குள்ளே அந்த ஃபிஷ்ஷெல்லாம் போயிட்டே இருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. கிட்ஸ்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா எல்லா குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமாக பார்ப்பாங்க. இதுக்குள்ளே இருந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். கடலுக்கு அடியை எப்படிலாம் இருக்குமோ அந்த மாதிரிலாம் நல்லா செட் பண்ணியிருக்காங்க. அங்கே உள்ள சாமி சிலையெல்லாம் கூட வச்சுருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க போல இருக்குது. ஃபஸ்ட் டைம் இந்த ஃபிஷ் அக்வேரியம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே நிறைய ஜெல்லி ஃபிஷ்லாம் கூட இருக்குது. கலர் கலராக லைட்டோட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் ஜெல்லி ஃபிஷ்லாம் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் இந்த தண்ணி மேலேருந்து ஊற்றுறது ரொம்ப அருவி மாதிரி அழகாக இருந்தது. ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஃபிஷ்ஷுக்கு பக்கத்தில் அதனோட ஹிஸ்ட்ரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிஷ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல கொகை மாதிரி செட்டிங்லாம் சூப்பராக இருக்குது. நாங்கள் உள்ள 2.5 மணி நேரம் மாதிரி இருந்திருப்போம். ஒவ்வொரு இடமும் பார்த்துட்டு பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு வந்தோம். இங்கே வந்து ஸ்டார் ஃபிஷ் இருக்குது. இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷை தொட்டு பார்க்கலாம். நாங்கள் தொட்டு பார்த்தோம். நல்லா ஓடு மாதிரி தான் இருந்தது, ஆனால் பயமாக இருந்தது கை வைக்கிறதுக்கே. அடுத்ததான் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம். உள்ளே பார்க்கறதுக்கு கடலுக்குள்ளே சுற்றி பார்க்குற மாதிரி இருந்தது. அதை ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. டிக்கெட் பெரியவங்களுக்கு 750 ரூபாவும் சின்ன குழந்தைங்களுக்கு 600 ரூபாவும் வாங்குறாங்க. டிக்கெட் ரேட் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. சரி, ஒன் டைம் பார்க்குறதுக்கு பரவாயில்ல. நிறைய கலர் கலரான மீன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்தது இல்லாத மீன்லாம் நிறைய இருக்குது. எதுவுமே காலியாக இல்லை. எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு வெரைட்டி மீன் போட்டிருக்காங்க. இந்த மீன் மட்டும் தனியாக போட்டிருக்காங்க. இது சிங்கிளாக ஒரே ஒரு மீன் தான் இருந்தது. இந்த மாதிரி மீனில் நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா? இது என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரிஞ்சால் நேம் சொல்லுங்கள். இதனோட வாய் பாருங்கள், நல்லா லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. ஜாலியாக இவ்வளோ இடத்துலையும் இவங்க மட்டும் அழகாக ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மீனை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒருத்தர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். இவங்க 2 பேரும் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா ஒரு சாமி சிலைக்கிட்ட போகிறாங்க. ஊரில் பார்த்திங்கன்னா நிறைய சிலை மாதிரிலாம் வச்சு அழகாக கடல் கடியை இருக்க மாதிரி போட்டிருந்தாங்க. எல்லா இடத்துலையுமே டிஃப்ரெண்ட்டான மீன்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஃபுல் கருப்பில் ஒரு மீன் நான் பார்த்ததே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த மீன் ஃபுல்லாக கருப்பாக இருக்குது. அடுத்ததாக வர மீன் ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருக்குது. இந்த மாதிரி 2 மீனுமே நான் பார்த்ததில்ல. இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உள்ளே வேறு தண்ணிக்குள்ளே அந்த பண்ணியிருக்க டெக்கரேஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம கடலுக்கு அடியில் போய் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. தனித்தனியாக இந்த மாதிரி கண்ணாடியில் போட்டு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு வெரைட்டியும் தனித்தனியாக இருக்குது. அடுத்ததாக கிட்ஸுக்கெலாம் இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் ஷீட் தராங்க. அதில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி
ஃபிஷ்ஷை வந்து கலர் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க ஸ்கேன் பண்ணுறாங்க. அதை நம்ம வரைஞ்சது அப்படியே அந்த ஸ்கேனிங்கில் வந்து வெளியில் நிஜமான ஃபிஷ்ஷாக வருது. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. என் பையன் அடித்தது இங்கே பாருங்கள், பிங்க்கு எல்லோ கலரில் ரொம்ப நல்லா அழகாக வந்துட்டு இருக்குல்ல. என் பொண்ணு ரொம்ப டார்க் கலரில் ஒன்று அடித்தாங்க, அது ரொம்ப அழகாக வந்திருக்கு. தண்ணிக்கு அடியில் நம்ம போய் பார்க்கறதுக்காக இந்த மாதிரி வழி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம தவிர்த்து தான் போகணும். போயிட்டு உள்ளே போய் நனைஞ்சு பார்த்தா உள்ளே சுற்றி பார்க்க அழகாக இருக்குது. ஃபோட்டோஸ் எடுத்திருக்க வெளியே இந்த மாதிரி ஸ்பேஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. கிட்ஸுக்கு பெயிண்டில் இந்த மாதிரி வரைஞ்சி விடுறாங்க. இதுக்கு ரொம்ப லைன் நிறைய நிற்கிது. எல்லா குழந்தைங்களும் வேணும்னு கேட்குறாங்க. என் பையனுக்கு வேண்டான்னு சொன்னாலும் அடம் பிடிச்சி போட்டுட்டு வந்துட்டான். வெளியே வந்தால் இங்கே கொஞ்சம் டாய்ஸு கேண்டீஸ்லாம் வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்தாச்சு. இதை முடிச்சுட்டு வர வழியில் முத்துக்காடு போட்டிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு குரோக்கடைல் பார்க் போயிருக்கோம். இந்த குரோக்கடைல் பார்க்கில் நிறைய முதலைங்க இருக்குது, ஆனால் எதுவும் அசையாமல் அப்படியே இருக்குது. அது எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். வர வழியில் ஒரு ப்ரைவேட் பீச் இருக்குது. அந்த பீச் வந்து ரொம்ப நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. காருக்கு தனியாக, பர்சனுக்கு தனியான்னு காசு வாங்குறாங்க. ஆனால் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒன் டே ட்ரிப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.